सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ। AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। கதவுயில் சாத்துக்க போர்வையில் போத்துக்க யாரும் இல்ல பாத்துக்க சேர்த்து என்ன அணைச்சிக்க கதவுயில் சாத்துக்க போர்வையில் போத்துக்க யாரும் இல்ல பாத்துக்க சேர்த்து என்ன அணைச்சிக்க 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 சின்ன மடிப்பு நல்ல படத்தான் விரல் துடிக்க எடுப்பு சின்ன மடிப்பு நல்ல படத்தான் விரல் துடிக்க உதடு ரெண்டு முரசோ புது கள்ளத்தான் அள்ளி குடிக்க கதவு இல்ல சாத்திக்க போர்வையில்ல போத்திக்க யாரும் இல்ல பாத்துக்க சேர்த்து என்ன அணைச்சிக்க 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 நிலவு பொங்குது மேலேதான் ஆழம் விழுது பொங்குது கீழேதான் பொன்னூஞ்சல் நாமாட போட்டிருக்கு இங்கேதான் நிலவு பொங்குது மேலேதான் விழுது பொங்குது கீழேதான் பொன்னூஞ்சல் நாமாட போட்டிருக்கு இங்கேதான் கதவுயில் சாத்துக்க போர்வையில் போத்துக்க யாரும் இல்ல பாத்துக்க சேர்த்து என்ன அணைச்சிக்க 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 படுக்கப்பட்டு பாயி இந்த மாமா மடிதாமா படுக்கப்பட்டு பாயி இந்த மாமா மடிதாமா பதமா ரொம்ப இதமா இது இருக்கும் கண்ணுதாமா கதவு இல்ல சாத்திக்க போர்வையில் போத்துக்க யாரும் இல்ல பாத்துக்க சேர்த்து என்ன அணைச்சிக்க 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 அணைச்சிக்க
నెత్తికెత్తినాము, చెయ్యి చెయ్యి కలిపినాము. మిన్ను విరిగి మీద పడ్డ చెక్కు చెదరబోము మేము. కంట సత్తు ఉంది మాకు, కొండలడ్డు కావు మాకు, కంటి నీళ్ల కాలువలకు ఆనకట్ట కట్టగలము. అన్నా మార్చవయ్య కాలం రైతన్నా, అన్నా తీర్చవయ్య భారం రామన్నా. కూడులేని గూడులేని ఆడు బతుకులేరా, కూడులేని గూడులేని ఆడు బతుకులేలా, ఎదిరిల్చి నిలబడరా రైతన్నా, ఎవరికి తడబకురా. నమ్మదాని వారినెల్ల నమ్మి మోసపోయినాము, నిమ్మ తిరిగి దుమ్ము కరచి సొమ్మసిల్లినామురా. అమ్మ చేతి చలవ మనకు అచ్చిదాకపోయరా, ఊరడించువారు లేరు దారి మార్చివేయరా. అన్నా మార్చవయ్య కాలం రైతన్నా, అన్నా తీర్చవయ్య భారం రామన్నా. దేశానికి వెన్నెముక రైతే అన్నారు, ఆ రైతునే ఎముకగా మిగిలించారు, ఆ రైతునే ఎముకగా మిగిలించారు. ఒదిగి ఒదిగి బక్క రైతు బిక్క సచ్చిపోవునా, కరువుకెండి కడుపు మండి తిరుగుబాటు చేయడా. జబ్బుపడ్డ మనిషి కూడా జబ్బ తరిచి లేవడా, ఎర్రబడ్డ కళ్ళ వల్ల నేల ఎర్రబారదా. అన్నా మార్చవయ్య కాలం రైతన్నా, అన్నా తీర్చవయ్య భారం రామన్నా. ఓహో என்ன உண்ண கூடும் நாளும் எதனை அருந்த கூடும், என்ன அணிய கூடும் என்றே எண்ணி வருந்திடாதே, நெஞ்சில் ஏக்கம் வளர்த்திடாதே. உணவை காட்டிலும் மேன்மை ஜீவன், உடையை காட்டிலும் மேன்மை தேகம். ஆகாயத்து பறவையை பாருங்கள், அவை சமைக்குமோ பசியாலே வாடுமோ. சோலையில் சிரிக்கும் மலர்களை பாருங்கள், அவை உழைக்குமோ ஆடைகள் நெய்யுமோ. காட்டு புல்லுக்கு கௌரவம் தந்து காப்பான் தேவனில், காட்டிலும் உயர்ந்த மானிடர் உமக்கு கருணை தாரானோ. ஆத்ம நிச்சயம் உள்ளவர் வாழ்வை ஆண்டவர் நடத்துகிறார், எதிர்காலம் நினைந்து ஏங்கி தவிப்பதை களைந்திடும் மானிடரே. நாளைய கடமைகள் நாளைக்கு முடியும், இன்றைய செயல் முடிப்பீர். ஒவ்வொரு நாளும் நடப்பது நடக்கும், உள்ளத்தில் துயர் வேண்டாம். மற்றவர் தவறின் விமர்சனம் புரிவது மாண்பல்ல தோழர்களே. உங்கள் கண்களில் இருக்கும் துரும்பினை எடுத்து அடுத்தவர் கண்களின் துரும்பினை களைந்திடுங்கள். கானா என்னும் ஊரிலே 6 கல் ஜாடிகளில் தண்ணீரை நிரப்பச் சொல்லி அவற்றை திராட்சை ரசமாக மாற்றினார் இயேசு கிறிஸ்து.
இவ்வாறு தொடங்கிய இயேசுவின் மகிமை மேலும் மேலும் பெருகியது. அப்பம் ஐந்தாலும் மீன்கள் இரண்டாலும் 5000 பேருக்கு உணவு தந்தார். தான் உண்ட பின் மீந்ததை 12 கூடையில் கிறிஸ்து பிரான் அள்ளி வைத்தார். ஆவிகள் 7 ஆட்கொள்ளப்பட்டாள் மக்தலேனா மரியாள். அவர் ஆணை கடங்கிய ஆவிகள் நீங்கிட அற்புத மீட்சி பெற்றார். கைகால் இழந்தவர் கண் பார்வையற்றவர் யாவரும் மானிடர் என்றாரே. கை கொண்டு தொட்டவர் கண்களின் பார்வையால் தீபத்தை ஏற்றி வைத்தாரே. அங்கத்தை தின்கின்ற குஷ்டத்தில் வாடியோர் கைகால் விளங்காத மாந்தரெல்லாம் ஊமையர் செவிடர் திருக்கரெல்லாம் கிறிஸ்துவின் வார்த்தையால் சுகம் பெற்றார். ஆனந்தம் கொண்டே போற்றி நின்றார். தீபங்கள் ஏற்றி பூஜித்தார். ஒரு வேசியையே சுரட்சித்தார். இனிமேல் அந்த பாவங்கள் நீக்கிடென்றார். பெருநோய் கொண்ட பெண்ணவர் அங்கியை தொட்டதில் நோயற்ற வாழ்வினை மீண்டும் பெற்றார். நெஞ்சத்தில் இயேசுவை நம்பிடும் மாந்தர்கள் நம்பிக்கையாலே மேன்மை பெற்றார். மாண்டவர் தேகத்தில் மீண்டும் உயிர் வைத்து மன்னவர் மாயங்கள் புரிந்திருந்தார். கல்லறைக்குள்ளே 4 தினங்கள் சிதைந்து கிடந்த லாசரு உடலினில் பார்த்தவரெல்லாம் வியந்திடும் வகையினில் ஜீவன் தந்து உயிர்ப்பித்தார். சீரிய காற்றினை பொங்கிய கடலினை அமைதியுறும்படி ஆணையிட்டார். அந்த தண்ணீர் மீது நடந்தாரே தன் மகிமையை புரிந்திட செய்தாரே. பாவிகள் தம்முடன் போஜனம் செய்வதை பார்த்தே பல பேர் கேட்டிடவும் வைத்திய சேவை நோயற்றவர்த்தே நலமுடையோர்க்கில்லை என்றாரே. ஒரு நாள் அவரது சீடர்கள் உலகத்தின் முடிவு பற்றியும் அவரது மறு வருகை பற்றியும் அவரிடம் கேட்க அவர் சிறு குழந்தைகளைப் போன்ற தன் சீடர்களை பார்த்து, உலகம் முடிவுறும் போது கிறிஸ்து நானே என்று கபடர் பலர் வருவார்கள். பஞ்சம் எங்கும் நேரும், பூகம்பங்கள் தோன்றும், கொடும்புயல் உருவாகும், கொல்லும் நோய்கள் பெருகும். டம 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 டமவென பகை முழங்கும், உலகம் முழுவதும் போர் நடக்கும். தந்தைக்கு பிள்ளை பகையாவார், அன்னைக்கு மகளே விஷமாவார். பண்டிகை காலங்களிலோ மாரி காலங்களிலோ உலகத்தின் முடிவு சம்பவிக்க கூடாது என்று வேண்டிக் கொள்ளுங்கள். அது பிள்ளைகளுக்கும் கர்ப்பவதிகளுக்கும் மிகுந்த அவஸ்தையாயிருக்கும். பிறகு தனது மறு வருகையை பற்றி, கிழக்கே தோன்றும் மின்னல் மேற்கு வானிலும் ஒளிரும், தேவகுமாரனின் வருகை அந்த மின்னலை போலே விளங்கும், 1000 தீபத்தின் ஒளி போலே. அதில் சூரியன் சந்திரன் தோற்காதோ, தேவகுமாரன் தூதுவர்கள் பல திசைகளை நோக்கி விரைவார்கள். தேவனை நம்பிடும் மாந்தரை கண்டு வருகவே வருகவே என்று கை நீட்டி அழைப்பார். வானமும் பூமியும் அழிந்தாலும் என் வார்த்தைகள் மட்டும் அழியாது. என்னை நம்பிடும் மானிடர்க்கெல்லாம் மரண பயம் கிடையாது. நம்பிக்கையில்லா மானிடர்க்கெல்லாம் நரகந்தானே முடிவாகும். சில நாட்களுக்கு பிறகு வேத பாரகரும் பரிசேயரும் மதகுருக்களும் அவரை சிறைபிடிக்க தீவிரமாக உழைத்தனர். இயேசு சொல்லால் கோபமுற்ற மதகுருமார்கள் இயேசுவினை சிறைபிடிக்க திட்டமிட்டார்கள். யூத குல மன்னர் என்று தன்னை கூறினார். அவன் 3 நாளில் ஆலயத்தை முடிப்பேன் என்றான். தம்மை மீட்க வந்தவன் என்றறியாமல்
அவர் வாழ்வு தீர்க்க முயன்றார்கள் நெஞ்சிரங்காமல். மரித்தாலும் 3ஆம் நாள் எழுவான் என்றோ அவன் மகிமையை அறியாமல் திரிந்தார் அந்தோ. ஒரு தினம் மாண்ட 4ஆம் நாள் இயேசுவின் கரத்தால் உயிர் பெற்று எழுந்த லாசருவின் சகோதரி கிறிஸ்துவுக்கு விலையுயர்ந்த சுகந்த தைலங்களைக் கொண்டு அபிஷேகம் செய்தாள். அதனைக் கண்டு சீடர்களில் ஒருவரான யூதாஸ், இந்த தைலங்களை இப்படி வீணாக்காமல் இவற்றை விற்று பணத்தை ஏழைகளுக்கு கொடுக்கலாம் அல்லவா என்று கேட்க, இயேசுவானவர், ஏழைகள் பூமியில் என்றும் உள்ளாரே, துயரங்கள் எங்கே நிரந்தரமான ஒன்றே, ஏழை தமக்கு சேவைகள் புரிய உங்களில் பலருண்டு, நான் வாழும் நாளோ குறைவாகும், அதனால் மரியாள் தைலமிட்டாள், இது கல்லறை காண செல்லும் நீ. யூதாஸ் காரியோத் வெறும் 30 வெள்ளிக்காசுகளுக்காக இயேசுவை காட்டிக் கொடுக்க துணிந்தார். இயேசு கிறிஸ்துவும் தனது முடிவு நெருங்கிவிட்டதை அறிந்து தான் சிறைபிடிக்கப்படுவதற்கு முன்னால் தனது சீடர்களுடன் இறுதி விருந்து உண்ண ஆயத்தமானார். இந்த இரவு இது மறக்கவண்ணா இரவு, இந்த இரவு இது மறக்கவண்ணா இரவு, சுவாமிக்கும் அன்பு அடியார்க்கும் இனிமேலந்த சொந்தங்கள் ஏது, அந்த தேவனின் திவ்ய ரூபம் அவன் கருணை தரும் லாபம், அவையாவும் தீரும் இனி என்று போடும். கிறிஸ்து தனது சீடர்களின் பாதங்களை கழுவி, தலைமை கொள்ள விரும்புவோர் தொண்டர் போல் பணியாற்ற வேண்டும் என்று போதித்து விருந்தை துவக்கினார். அப்பத்தை எடுத்து வானத்தை பார்த்து பிரார்த்தனைகள் புரிந்தார், இது அப்பமில்லை அடியேன் தேகம், புசித்திடுவீர் என்றார். திராட்சை ரசத்தை ஸ்தோத்திரம் புரிந்து தேவனுக்கே படைத்தார், இதை அனைவரும் பகிர்ந்து அருந்துங்கள், இது நாம் சிலுவையில் வடித்திடப் போகும் இரத்தம் என்பதை அறிந்திடுவீர். பின்னர் இயேசு தனது 12 சீடர்களையும் உற்று நோக்கி, உங்களில் ஒருவனே என் மரணத்துக்கு காரணமாக இருப்பான், அவன் பிறவாமலேயே இருந்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று கூறினார். ஒவ்வொரு சீடரும் இயேசுவிடம் அது நானோ என கேட்டார். அவர் செவ்விதழோரம் புன்னகை தவழ யூதாஸ் தன்னை பார்த்தார். நானா பிரபு நான் தானா என யூதாஸ் கேட்டானே. ஆண்டவர் இயேசு அமைதியோடு இஸ்காரியோத்தை பார்த்தாரே. நீயே அறிவாயூதா எனக்கு நடக்கவிருக்கும் மரியாதை. கள்ளனின் மனத்தை தெள்ளத் தெளிவாய் தேவன் அறிந்து கொண்டான். தேவனின் பார்வையை தாங்க உண்ணாமல் யூதாஸ் எழுந்து சென்றான். அந்த இரவு கிறிஸ்து தனது 11 சீடர்களையும் அழைத்துக் கொண்டு ஏகாந்தமான மலையடிவாரத்துக்கு வந்து அவர்களை அங்கே விட்டுவிட்டு பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் மட்டும் அழைத்துக் கொண்டு கெத்செமனே தோட்டத்துக்கு சென்று நிலத்தில் வீழ்ந்து மரணம் வந்தது போல் துடித்து, பிதாவே, இந்த பாத்திரம் என் உதடுகளை விட்டு நீங்குவது என் விருப்பப்படி அன்று, சித்தப்படியே நடக்கட்டும் என்று பிரார்த்தனை புரிந்துவிட்டு சீடரிடம் வந்து சேர்ந்த போது அவர்கள் உறங்குவதைக் கண்டார். இதற்கிடையில் யூதாஸ் காவலர்களுடன் அங்கு வந்திருந்தான். கிறிஸ்துவை ரஃபி வாழ்க என கூறி முத்தமிட்டான். காவலர்கள் உடனே இயேசுவை கைது செய்து அழைத்துச் சென்றார்கள். பாவம் நீக்க வந்தவரை பாவி என்று நிந்தனைகள் புரிந்தாரே.
ஏதேதோ பழி கூறி இகழ்ந்தாரே முகத்தில் இச்சிலினால் அபிஷேகம் நடத்தி எண்ணம் போலே அவரை வதைத்து எவர் புரிந்தார் என சொல்ல கேட்டாரே நகைத்து. அன்னா காய்பா என்போரின் சங்கத்திலிருந்து இயேசு நீதி விசாரணைக்காக உயர் அதிகாரி பிலாத்துவின் முன்னர் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டார். மதகுருமார்களுக்கு அடிமைப்பட்ட மக்கள் கிறிஸ்துவை சிலுவையில் அறையும்படியும் கள்ளன் பாரபஸை விடுதலை செய்யும்படியும் கூச்சல் போட்டார்கள். இந்த புண்ணியமூர்த்தி இயேசுவின் விஷயத்தில் நான் நிரபராதி, பழியற்றவன் என்று கூறி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவினார். செந்நிராடை இட்டார்கள், முள்ளால் மகுடம் புனைந்தார்கள், கையில் பிரம்பொன்றை கொடுத்தார்கள், அதை செங்கோல் என எண்ணச் சொன்னார்கள், தேவனின் முன்பு பணிந்தார்கள், யூதரின் மன்னா வாழ்க என்றார். மன்னவன் ரத்தம் ஆறாக பாயும் வரையில் அடித்தார்கள், அந்த பாவிகள் பார்த்தே மகிழ்ந்தார்கள். வெள்ளி என்று, பெரிய வெள்ளி என்று தேசம் முழுவதும் இருளில் மூழ்கியது. அந்த மனித மிருகங்கள் கிறிஸ்துவின் தோளில் சிலுவையை ஏற்றி கல்வாரிமேடு வழியாக கொல்கதா என்னும் மயானத்துக்கு நடத்தி செல்லுகையில் சக்தி இழந்த இயேசு சிலுவையின் கனம் தாங்காமல் 3 முறை கீழே விழுந்தார். ஒருவாறாக அவர்கள் மயானத்தை அடைந்தார்கள். ஐயோ ஐயோ இயேசுநாதா, இயேசுநாதா, கரையில்லையே கரையில்லையே தங்கள் துயருக்கு, இது சரியோ இது சரியோ எங்கள் மனதுக்கு. மண்ணில் வானத்தின் சேதி சொல்லவே வந்ததை அறிந்தோ, தங்கள் முகத்திலே பொங்கும் கருணையின் வெள்ளத்தில் மிதந்தோ. மலரை போன்றவும் வதனம் முழுவதும் சிவந்து போனதோ, சிரசில் இருந்து நதியை போலவே குருதி பாயுதையோ. வண்ண முகத்திலே எச்சில் அருவிகள் வழிகின்றதென்ன, மின்னும் விழிகளும் குளங்களாகவே நிறைந்தது கண்ணீர். சிலுவையில் ஏற்றி ஆணிகள் அறைந்தார், ஜெகம் தாழ முடியவில்லை. ஐயா எங்கள் சேசையா. வானிலிருந்து வந்த மேசையா, ஆசி வழங்கிய கரங்களுக்குமே ஆணிகள் தான் பரிசா. பலரும் வணங்கிய பாதம் இரண்டுமே புல்படுதல் முறையா. அங்கு பாருங்கள் தேவா, துன்பம் கொண்டவும் அன்னை எழுவதை பாருமையா. உமை போற்றிடும் மக்கள் துயரினை நீ பார்க்க வேண்டுமையா. ஏற்கனவே சிலுவையில் அறையப்பட்ட 2 கள்வர்களோடு இயேசுவையும் சிலுவையில் அறைந்தார்கள். பரம பவித்திரனும் லட்சிய பிறவியுமான இயேசு மரச்சிலுவையில் மரணத்தோடு போராடுகின்றார். தேவதூதனின் ஆடை மீதிலே பலரும் மோகம் கொண்டார். அவர் தமது பேர்களில் சீட்டு போட்டனர், லாபம் ஒருவர் கொண்டார். யூத மக்களின் மன்னன் இவன் என சிலுவையில் எழுதி வைத்தார். உண்மையில் தேவனின் பிள்ளையனில் நீர் இறங்கி வருக என்றார்.
பாவிகள் தம்மை மன்னித்திடவே இயேசுவும் வேண்டுகின்றார். பிரபுவே பிரபுவே எங்கள் பிரபுவே, பாவம் புரிவதை அறியாரே, பிள்ளைகள் போன்றவர் பாவிவர், தர்மத்தின் பெயரால் மன்னித்திடுங்கள் தந்தையே வேண்டுகின்றேன். ஏலி ஏலி லாமா சபக்தானி. ஓ தேவனே எந்தன் தந்தையே, என்னை இங்கு தவிக்க விட்டது ஏனோ என்று இயேசுநாதனும் கதறுகின்றார். அந்த ஜீவ மரண போராட்டத்தின் இடையில் 7 வார்த்தைகள் உரைத்தாரே, இதயம் வெடிக்க ஓலமிட்டு ஆவியை தேவனுக்கு அர்ப்பணித்தாரே. பூமி முழுவதும் அதிர்ந்தது, ஆலயத்தில் திரை கிழிந்தது, மலைகள் மேடுகள் பிளந்தன, பாவிகள் உள்ளம் குலைந்தனர். மண்ணுக்குள்ளே துயின்ற நல்லோர்கள் உயிர் கொண்டெழுந்தனரே, மக்கள் எல்லோரும் இயேசுவின் பெருமையை மேலும் அறிந்தனரே. இயேசு தேவனின் பிள்ளை தானென அறிந்ததும் நடுங்கினரே. மனுஷகுமாரனின் மாண்ட உடலினை மண்ணுக்குள்ளே புதைத்தனர் பாவிகளே. கல்லறை தன்னை காத்திட சொல்லி சேவகன் ஒருவனை உடனே வைத்தாரே. தான் உரைத்தது போலே 3ஆம் நாளில் இயேசு உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா அல்லேலூயா ஹல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இயேசு தனது 11 சீடர்களுக்கும் தரிசனம் தந்தார். பிறகு சில நாட்கள் ஆங்காங்கே பல பேருக்கு காட்சி தந்து ஒரு நாள் இறுதியில் பரலோகம் எய்தும் போது தனது சீடர்களிடம், வானிலும் மண்ணிலும் அதிகாரங்கள் உள்ளவன் நானே, என் ஆணைகள் ஏற்று அறிவுடன் நடந்து மேன்மை பெற்றே வாழுங்கள். தேவனின் பெயரால் மக்களை சேர்த்து எனது செய்திகள் கூறுங்கள். கிறிஸ்து நாமத்தை பரப்புங்கள். மீண்டும் வருகின்றேன், உம்முடனே வாழ்வேன், உமக்குள்ளே வாழ்வேன். தேவதேவன் அழைக்கின்றார், சொர்க்கம் சேர சொல்கின்றார். இயேசு கிறிஸ்து செல்கின்றார். அனைவரும் பார்த்திட இயேசுநாதனும் வானத்தில் விரைந்தாரே. நமது வாழ்க்கையில் நலங்கள் பெருகிட வாழ்த்திடச் சென்றாரே. கிறிஸ்து பரலோகம் எய்திய பின் அவரை விசுவாசித்த கோடானு கோடி மக்கள் கிறிஸ்தவ மதத்தில் சேர்ந்தார்கள். அந்நாட்களில் சவுல் என்பவன் கிறிஸ்துவர்களை துன்புறுத்தினான். ஒரு நாள் கிறிஸ்து அவனுக்கு முன்பாக தோன்றினார். அவர் ஒளியால் சவுல் பார்வையிழந்தான். இயேசு அவனுக்கு மீண்டும் பார்வையை கொடுத்து சவுலை பவுலாக மாற்றி பிரியமுள்ள பக்தனாகவும் தனது சேவகனாகவும் ஏற்றுக்கொண்டார். ஆகவே எல்லோரும் ஆயத்தமாக இருங்கள். இயேசுவை நம்புங்கள், நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள்.
காதல் தேடி வாழ்ந்த காளை கை கூடி வந்த வேளை, காதல் தேடி வாழ்ந்த காளை கை கூடி வந்த வேளை, பார்க்க வந்தாள் ரோஜா மாலை. அவர் பார்க்கும் முன்னே என்ன லீலை, காதல் செடி வளர்த்தானம்மா, பூ பூப்பதையே பார்க்கடம்மா. காதல் தேடி வாழ்ந்த காளை கை கூடி வந்த வேளை, பார்க்க வந்தாள் ரோஜா மாலை. அவர் பார்க்கும் முன்னே என்ன லீலை, கேட்டு பார்த்தான் கொடுக்கவே இல்லை, காளை முகத்தை கடைசி வரை அவ பார்க்கவே இல்லை. இருந்த போது ஏற்க மறுத்தாள் அதுதான் பிடிவாதம், இருந்த போது ஏற்க மறுத்தாள் அதுதான் பிடிவாதம். அவன் பிரிந்த போது பார்க்க துடித்தாள் அந்தோ பரிதாபம். பிரிவே காதலின் தண்டனையா, காதல் தோல்விய வேதனையா. காதல் தேடி வாழ்ந்த காளை கை கூடி வந்த வேளை, பார்க்க வந்தாள் ரோஜா மாலை. அவர் பார்க்கும் முன்னே என்ன லீலை, இதய கதவை தட்டி பார்த்தான் பூட்டிக் கொண்டாளே, திறக்க அவளும் நினைத்த போது திகைத்து நின்றாளே. நாயகி வரும் முன்னே நாடகம் முடிந்தது இதுதான் காவியமா, நாயகி வரும் முன்னே நாடகம் முடிந்தது இதுதான் காவியமா. ஓவியம் எழும் முன்னே தூரிகை உடைந்தது அதுதான் நியாயமா. நிலவோ உதித்திட வந்ததம்மா, பொழுதோ விடிந்திட போகுதம்மா. காதல் தேடி வாழ்ந்த காளை கை கூடி வந்த வேளை, பார்க்க வந்தாள் ரோஜா மாலை. அவ பார்க்கும் முன்னே என்ன லீலை,
மார்கழி பனியில் மயங்கிய நிலவில் ஊர்வசி வந்தாள் என்னை தேடி. மார்கழி பனியில் மயங்கிய நிலவில் ஊர்வசி வந்தாள் என்னை தேடி. கார்குழல் தடவி கனிதழ் பருகி காதலை வளர்த்தே இசை பாடி. மார்கழி பனியில் மயங்கிய நிலவில் ஊர்வசி வந்தாள் என்னை தேடி. வானத்தில் 1000 தாரகை பூக்கள் வேடிக்கை பார்க்கையிலே. வானத்தில் 1000 தாரகை பூக்கள் வேடிக்கை பார்க்கையிலே. கானத்தில் நாங்கள் கலந்திருந்தோம். இனி வேறென்ன வாழ்க்கையிலே, இனி வேறென்ன வாழ்க்கையிலே. மார்கழி பனியில் மயங்கிய நிலவில் ஊர்வசி வந்தாள் என்னை தேடி. மயங்கிய நிலவில் ஊர்வசி வந்தாள் என்னை தேடி. தெய்வகீதமும் ராஜயோகமும் சேர்ந்து வந்ததோ. கார்குழல் தடவி கனிதழ் பருகி காதலை வளர்த்தே இசை பாடி இசை பாடி இசை பாடி. மார்கழி பனியில் மயங்கிய நிலவில் ஊர்வசி வந்தாள் என்னை தேடி. மார்கழி பனியில்
தேடி கார்குழல் தடவி கனிதழ் பருகி காதலை வளர்த்தே இசை பாடி மார்கழி பனியில் மயங்கிய நிலவில் ஊர்வசி வந்தாள் என்னை தேடி. வானத்தில் 1000 தாரகை பூக்கள் வேடிக்கை பார்க்கையிலே, வானத்தில் 1000 தாரகை பூக்கள் வேடிக்கை பார்க்கையிலே, கானத்தில் நாங்கள் கலந்திருந்தோம். இனி வேறென்ன வாழ்க்கையிலே, இனி வேறென்ன வாழ்க்கையிலே. மார்கழி பனியே மயங்கிய நிலவில் ஊர்வசி வந்தாள் என்னை தேடி. மயங்கிய நிலவில் ஊர்வசி வந்தாள் என்னை தேடி. தெய்வகீதமும் ராஜயோகமும் சேர்ந்து வந்ததோ, கார்குழல் தடவி கனிதழ் பருகி காதலை வளர்த்தே இசை பாடி இசை பாடி இசை பாடி